முண்டக்கை பகுதியில் கொட்டும் மழையில் ராணுவம் மீட்பு படையினரும் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக சுதீஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுதீஷ், முண்டக்கை பகுதியில் மறுபடியும் மழை தொடர்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கிறோம். எவ்வளவு மழை தீவிரமாக இருக்கிறது, இதுல இந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டு மீட்பு படையினரும் ராணுவத்தினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? நாம் தற்போது முண்டக்கை பகுதியில் அந்த இயற்கை கோர தாண்டவம் ஆடிய அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். நேரடியாக அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ராணுவம் சற்று நேரத்திற்கு முன்பாக, ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக ராணுவம் இந்த பகுதியை அடைந்தார்கள் மீட்பு பணிக்காக. இது தற்போது கூடுதல் தகவலாக மற்ற மீட்பு படையினரும் தற்போது வந்துவிட்டார்கள். அந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. ஏனென்றால் கூடுதலான மீட்பு படையினர் தற்போது வந்திருப்பதால் அந்த இடிபாடுகளை அகற்றுவதற்கான பணிகள் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதிகள் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆறு தற்போது உருவாகிய ஒரு ஆறாகத்தான் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள், எஞ்சிய மக்கள் தெரிவித்தார்கள். இதற்கு முன்பு முழுவதுமாக குடியிருப்பு பகுதிகளும் விவசாய நிலமாகத்தான் இருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. தேயிலை தோட்டமும் இருக்கிறது, மற்ற விவசாய பயிர்களும் இங்கு விவசாயம் செய்திருக்கிறார்கள். முழுவதும் குடியிருப்பு பகுதிகளாக இருந்திருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட பகுதியில் முண்டக்கை பகுதி, இதற்கு மேலேயும் ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கிறது. அந்த 2 பகுதிகளுக்கு மேலேதான் ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையின் ஒரு பகுதி முற்றிலுமாக இடிந்து வந்துதான் இந்த பெரும் விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் புதையுண்டு மாண்டு போனார்கள். எஞ்சியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. அவர்கள் இந்த பகுதியிலிருந்து சூரல்மலை பகுதியில் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 500க்கும் மேற்பட்டோர் தற்போது முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக குடியிருப்பு பகுதியாக இருந்த ஒரு பகுதி தற்போது முற்றிலும் காணாமல் இருக்கிறது. சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமே தற்போது இருக்கிறது. அந்த ஆற்று பகுதி செல்லக்கூடிய பகுதியில் முழுவதுமாக குடியிருப்பு பகுதிகளாக இருந்தது. மலையிலிருந்து வந்த பாறைகள் மட்டுமே தற்போது இருக்கிறது. பெருவெள்ளம் தற்போதும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் அருகிலுள்ள அந்த குடியிருப்பு பகுதி இடிபாடுகளை தற்போது மீட்பு படையினர் தற்போது அகற்றி மீட்டு வருகிறார்கள். மேலும் கனரக வாகனங்கள் மூலமாகத்தான் முழுவதுமாக அந்த மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த முடியும். ஏனென்றால் முழுவதுமாக பாறைகளாக இருக்கிறது, மண் இடிபாடுகளாக இருக்கிறது. 20-30 அடிக்கு கீழே அந்த இடிபாடுகள் இருக்கிறது. அவற்றை மீட்பு படையினரால் கைகளால் அகற்றிவிட முடியாது. அதன் காரணமாகத்தான் தற்போது ராணுவம் களமிறக்கப்பட்டு அந்த ஆற்று பகுதியை கடப்பதற்காக ராணுவம் தற்போது தற்காலிக பாலத்தை அமைத்து வருகிறது. பொக்லைன் போன்ற இயந்திரங்களுடைய உதவிகளோடு மட்டுமே இந்த முழுவதும் இடிபாடுகளை முற்றிலுமாக அகற்ற முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. தற்போதைக்கு நூற்றுக்கணக்கான மீட்பு படையினர் தற்போது இங்கு வந்துவிட்டார்கள். காலையில் ராணுவத்தினில் ஒரு குழு மட்டுமே இந்த பகுதியை வந்தடைந்தார்கள். நாம் இந்த பகுதிக்கு வந்தபோது ராணுவத்தினர் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகளை மீட்டுக் கொண்டிருந்தார்கள். தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தன்னார்வலர்களும் கூட இந்த பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார்கள். அந்த இடுபாடுகளை தொடர்ந்து அகற்றக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. முழுவதுமாக ஒரு ஊரே அழிந்திருக்கக்கூடிய ஒரு கோர காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நலமுடன் இங்கு எஞ்சி இருந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்வதற்கு முன்பாக நம்மிடம் பேசினார்கள், கண்ணீர் மல்க பேசினார்கள். இந்த பகுதி முழுவதுமாக அழிந்து விட்டது. 2 நாட்களாக மண்ணுக்குள் புதைந்த உடல்களை எடுப்பதற்கு யாரும் வருவார்களா வரமாட்டார்களா என்று காத்துக் கொண்டு இருந்தோம். நாங்களும் உயிர் பயத்தில் தான் இருந்து கொண்டிருந்தோம் என்ற ஒரு அந்த கண்ணீர் மல்க அந்த வார்த்தைகளை அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். தற்போது அவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு அங்கே பாதுகாப்பான இடத்திற்கு மேப்பாடி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேப்பாடி வரைக்குமே சூரமலை பகுதியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மட்டுமே இடைவிடாது 2 நாட்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்துடைய சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாகவும் சத்தமாகவும் இருக்கிறது. தற்போது இந்த முண்டக்கை பகுதியை நாம் அடைந்த உடனேயே இந்த பகுதி முழுவதுமாக ஒரு உட்குலைந்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அந்த காட்சிக்கு இடையில் தான் தற்போது அந்த இடிபாடுகளுக்கு இடையேயும் உருண்டு வந்த பாறைகளை அகற்ற முடியாமல் மீட்பு படையினர் தவித்து வருகிறார்கள். ஒரு சில இடிபாடுகளை மட்டும் அவர்கள் தற்போது எடுத்துக்கொண்டு அந்த இடிபாடுகளுக்குள் யாரும் இருக்கிறார்களா என்ற ஒரு தேடலில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடிகிறது அங்கு மீட்பு படையினர் எவ்வளவு சவால்களை கடந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிறத. தொடர்ந்து 2 நாட்களாக இடைவிடாமல் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் அவங்க இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. நீங்களும் தொடர்ந்து அங்கிருந்து செய்திகளை தந்துட்டு இருக்கிறீங்க. மீண்டும் சேகரிங்க, மீண்டும் பேசலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.